எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 11 ஏப்ரல் 2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய டிடிடி அப்டேட்ஸ்ல உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்றைய டிடிடி அப்டேட்ல முதலாவதாக திருமலையில் நடக்கக்கூடிய சில வைபவங்களை பற்றி பார்ப்போம். திருமலையில் தற்போது 3 நாள் நடக்கக்கூடிய வசந்த உற்சவம் நடைபெறுகிறது. இன்று 2ஆம் நாள். இன்று சுவாமி தங்கரதத்தில் 4 மாட வீதிகளில் உலா வருவாரு. அதுக்கப்புறம் வசந்த மண்டபத்துல வசந்த உற்சவம் நடக்கும். இந்த வசந்த மண்டபத்துல வண்ண மலர்களால் அலங்கரிச்சிருப்பாங்க. அதை தவிர இனிப்பான பழங்கள் இதையெல்லாம் கொண்டு இந்த மண்டபம் முழுக்க அலங்கரிச்சிருப்பாங்க. வெயிலுடைய கோடை தாக்கத்தை தணிப்பதற்காக இந்த அலங்காரங்கள்லாம் செய்து சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும். இது வசந்த உற்சவம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் ஸ்தபன திருமஞ்சனம் நடக்கும். இதுல பால், தயிர், இளநீர், தேன், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும். பிறகு சுவாமி இந்த விழாவை முடித்து கொண்டு கோயிலுக்குள்ளே செல்வார். நாளை கடைசி நாள், 3வது நாள், ஸ்ரீதேவி பூதேவியுடன் கூடிய பழையப்ப சுவாமியுடன் சீதா, ராமர், லக்ஷ்மணர், அனுமான் மற்றும் ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிய அனைத்து சுவாமிகளும் நாளை 4 மாட வீதிகளில் உலா வருவார்கள். பிறகு வசந்த மண்டபத்தை அடைந்து இந்த எல்லா சுவாமிகளுக்கும் நாளை வசந்த உற்சவம் நடைபெறும். மதியம் 2 மணிக்கு எல்லா சுவாமிகளுக்கும் ஸ்தபன திருமஞ்சனம் நடைபெறும். அடுத்ததாக இன்று மற்றும் நாளை 2 நாட்கள் தும்குரு தீர்த்த முக்கோட்டி விழா டிடிடி நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதை தவிர நடக்கக்கூடிய இதர விழாக்கள் என்று பார்க்கும்போது டிடிடி நிர்வாகத்தை சேர்ந்த ஒண்டிமிட்டாவில் அமைந்துள்ள கோதண்டராமர் சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக நாளை 12ஆம் தேதி தங்க ரதத்தில் சுவாமி உலா வருவாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. நேற்று திருப்பதியில 3 இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்தாங்க. இரவு 9 மணிக்கு 10,000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. இது இன்று காலை வரைக்கும் 4 மணி சுமார் வரைக்கும் இந்த டோக்கன்கள் கிடைச்சது. அதற்கு பிறகு இந்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எஸ்எஸ்டி கவுண்டர் மூடிட்டாங்க. ஸ்ரீவாரி மெட்டுல இன்னைக்கு அதிகாலையில 3000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. இது நடந்து போறவங்களுக்கு உண்டான டோக்கன். இது காலையில 8:30 மணி வரைக்கும் இந்த டோக்கன் அவைலபிலிட்டியாக இருந்தது. சிஆர்ஓ ஆஃப்லைன்ல ரூம் ஒதுக்குறத பத்தி இன்னைக்கு எந்த அப்டேட்டும் டிடிடி கொடுக்கல. நேற்று சுவாமி தரிசனம் பண்றவங்களுடைய விவரங்கள். நேற்று 57,462 பேர் சுவாமி தரிசனம் பண்ணாங்க. 22,998 பேர் முடிக்காணிக்கை செலுத்தியிருக்காங்க. நேற்று சுவாமி உண்டியல் வருமானம் 3.94 கோடி. நேற்று எந்த டோக்கனும் இல்லாமல் சர்வ தரிசனத்திற்கு போனவர்கள் 18 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்காங்க. எல்லா பாக்ஸ் 31 பெட்டிகளும் ஃபுல்லாக இருப்பதாக டிடிடி நிர்வாகம் தெரிவித்திருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி வார விடுமுறை தொடர்ந்து திருப்பதியில இப்ப கூட்டம் திருப்பவும் அதிகமாயிடுச்சு. சர்வ தரிசனத்துக்கு மீண்டும் 18 மணிலேருந்து 20 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிற அப்டேட்டு கொடுத்திருக்காங்க. இதை தவிர டிடிடி நிர்வாகம் பரிச்சார்த்த முறையில சில ஸ்டேட்டஸ்களை தெரிந்து கொள்வதற்காக வாட்ஸ்அப்ல அவங்களுடைய சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நம்பர் 9552300009 9552300009. இந்த எண்ணை நீங்க கான்டாக்ட் மூலம் சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஏபி கவர்மெண்ட் டெம்பிள் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். அதில் ஹாய் அப்படின்ட்டு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா வரிசையா ஆப்ஷன் வரும். அதில் முதல் ஆப்ஷன் டிடிடி டெம்பிள்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டிடிடி டெம்பிள்ஸை செலக்ட் பண்ணினீங்கன்னா அதில் சர்வதர்சன் டோக்கனுக்கு உண்டான ஸ்டேட்டஸ், எந்த விதமான டோக்கனும் இல்லாமல் சர்வதர்சனத்துக்கு உண்டான கரண்ட் ஸ்டேட்டஸ், அதை தவிர நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட காஷ் அண்ட் டெபாசிட்டுக்கு உண்டான ஸ்டேட்டஸ், இது போல சில ஸ்டேட்டஸை தற்போது பரிச்சார்த்த முறையில் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸ் நீங்க செலக்ட் பண்ணி தற்போதைய ஆன்லைன் விவரங்களை
பார்த்துக்கலாம். தற்போதைக்கு உண்டான அப்டேட் வந்து இதுதான். இது போல மீண்டும் ஒரு அப்டேட்ல வந்து உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.